இன்னைக்கு நம்ம நாட்டு சமையல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பார்க்க போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஸ்னேகா. உங்களோட சொந்த ஊர் இது? மதுரை. மதுரை. மதுரையிலேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. ஓகே, மதுரையோட சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்லுங்க. மதுரையில ரொம்ப ஃபேமஸ் வந்து மீனாட்சி அம்மன் கோயில், மல்லிகைப்பூ, தாவணி கட்டின பொண்ணுங்க. அவ்வளவுதான். தாவணி கட்டின பொண்ணுங்க இங்கேயும் மாடர்ன் ஆயிட்டாங்க. அது உண்மைதான். ஒரு காலத்துல கட்டினாங்க, இப்பயும் நிறைய பேர் இருக்காங்க தாவணி கட்டிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரே தாவணி மாட்டு தாவணி. நாங்க நிறைய தாவணி பார்த்துட்டோம். சரி, ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபி வந்து ரவா கடா பிரசாதம். ரவா கடா பிரசாதம், அது என்ன அது பேரு? அந்த மாதிரி கடா பிரசாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரவையில கேசரி பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கு பதிலா இது கடா பிரசாதம். கடா பிரசாதம். ஓகே, ரவா கடா பிரசாதம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ். இதுல மதுரை ஸ்பெஷலா? இல்ல, புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது செஞ்சு பாத்தீங்களா? பார்த்தாச்சு. நல்லா வந்தது? நல்லா வந்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குரல் எல்லாம் போயிடாது? அதெல்லாம் போகாது, நல்லா வேணா வரும். இன்னும் நல்லா வரும். சரி, ஃப்ளோவா வரும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லுங்க. ரவை, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, நெய், கலர் எசன்ஸ், பால், வெள்ளைப்பாகு. ஓகே, சோ இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? ஆமா. ஓகே, இது நெய், இது வந்து நீங்க இது எடுத்து வச்சிருக்கீங்க ஏற்கனவே, பாகு அண்ட் கலர் வாட்டர். ஓகே, இப்போ இதோட ப்ராசஸ் என்ன? பாலை வந்து கொதிக்க வச்சு அது காய்ச்சணும். காய்ஞ்ச உடனே ரவை போட்டு அதை நல்லா கெட்டிப்படாம கிண்டணும். கிண்டினதுக்கு அப்புறம் அந்த பாகை அதுல ஊத்திட்டு அதை நல்லா கிண்டி ஏலக்காய், நெய், முந்திரி பருப்பு, எசன்ஸ் எல்லாத்தையும் அதுல போட்டுணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சூப்பர். அடுப்பு வச்சிருவோமா? பாலை முதல்ல கொதிக்க விடணும் இல்லையா? வேற என்ன ரெசிபிலாம் தெரியும் உங்களுக்கு? நான் இப்பதான் கிச்சனுக்குலாம் நியூ கமர். கிச்சனுக்கு நியூ கமர்? நான் இப்பதான் நியூலி மேரிட். ஓகே, சோ நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இத டேஸ்ட் பண்ணுமா வேணாமா அத மட்டும் சொல்லுங்க. பண்ணுங்க. பயமுறுத்துறீங்களே. இந்த ரெசிபி மட்டும் தான் தெரியுமா? பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் வந்துட்டு நெட்ல நிறைய பார்த்து பண்ணுவேன். ஹோம்லி சமையல் அவ்வளவு தெரியாது, பட் நெட்ல இந்த வெரைட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ், கொஞ்சம் கொஞ்சம் நான்வெஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான்வெஜ்ல இப்ப என்ன தெரியும்? பிரியாணி தெரியும். அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. அடடா. 65 இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுப்பீங்களா? கொடுத்துருக்கேன். என்ன சொல்றாரு? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, ஃபர்ஸ்ட் ட்ரைல அவங்க தான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்போ அப்படிதான் போய் சொல்லிதான் ஆகணும். பால் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம ரவா போடுறோம். மொத்தமாவா? கொஞ்சம் கொஞ்சமா போடணும். இது ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா இதுக்கு? 250 grams. பால் வந்து 1 லிட்டர். 250 grams ரவைக்கு 1/2 லிட்டர் பால். கொஞ்சம் கொஞ்சமா போடணும், ஏன்னா அப்பனா கெட்டி வராது. நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க? நான் பி சிவில். சிவில்? சிவில் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? என்ன சொல்லி கொடுப்பாங்க? பி சிவில்ல என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? சிவில்னா வீடு கட்டுறது, பிளானிங், டிசைன். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது? சர்வே, அப்புறம் ஹைவே, அப்புறம் ரயில்வே, அந்த மாதிரி நிறைய, சாயில், எல்லா டீடைல்ஸும் படிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வீடு கட்டுறது எப்படின்னு தெரியும்? கண்டிப்பா. நான் இந்த வீடு கட்டுறது சொல்லல, அந்த வீடு கட்டுறத நானும் சொல்றேன். நல்ல திக் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது என்ன ஊத்தணும்? அடுத்து நம்ம வெல்லம் ஊத்த போறோம். வெல்ல பாகு. இது எவ்வளவு? இதுவும் 1/2 லிட்டர் இருக்குமா? இல்ல, ஒரு மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்ல வெல்லம் பாகு காய்க்கணும். இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும்.
இது சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இல்ல சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. வெல்லம், ரவை எல்லாம் சேர்ந்து. சுகர் எப்பவுமே உடம்புக்கு கொஞ்சம் நல்லது இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளத்தில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். வெல்லம் நல்லது உடம்புக்கு. வேற ஸ்வீட்ஸ் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? கேசரி. கேசரி, ரவை கேசரி. சேமியா கேசரி, ரவை கேசரி. உங்க ஹஸ்பண்டுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது. தெரியாது? தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. சப்பாத்தி, மீன் குழம்பு வைப்பாங்க, அதெல்லாம் தெரியும். வசதியா போச்சு இல்ல? அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்து நெய். நெய் போதுமா? போதும். இதுவே கொஞ்சம் நிறைய இல்ல? இதை நல்லா நெய் ஊற்றி பண்ணா நல்லா இருக்கும். நம்ம குவான்டிட்டி ஜாஸ்தியாக போடணும், அதுக்கேற்ற நெய் போடணும். அதுக்கேற்ற நெய் ஊற்றணும். நெய் மிதக்கணும் அப்படியே. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து வந்து எசன்ஸ், கலர் பொடி. அடுத்தது என்ன சேர்க்கணும்? ஏலக்காய். ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இந்த டிஷ் பேர் என்னன்னு சொன்னீங்க? ரவா கடா பிரசாதம். ரவை கடா பிரசாதம். முந்திரி போட்டுலாமா? ரவா கடா பிரசாதம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப் பார்ப்போம். ரவா கடா பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் 1/2 லிட்டர் பால் ஊற்றுங்க. பால் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை பால் அதோட சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களோட ரவா கடா பிரசாதம் தயாருங்க. ரவா கடா பிரசாதம் டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நிஜமாவே பிரசாதம் மாதிரியே இருக்கு. கோயில் பிரசாதம் மாதிரி. நிஜமா அற்புதமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே அவ்வளோ ஒரு பிரமாதமான டேஸ்ட் அண்ட் ரொம்ப அந்த எக்ஸஸ் அந்த ஸ்வீட்னஸ் இல்லாம கரெக்ட் லெவல்ல எல்லாமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில். நான் உங்க கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சன்ல வெரைட்டியான டிஷ்லாம் உங்களுக்காக நான் குக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹோட்டல்ஸ்க்குலாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்றது இந்த சூப் தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சூப். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா நான் சிக்கன் நூடுல் சூப் செஞ்சு காட்ட போறேன். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? பீன்ஸ், கேரட், உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், நூடுல்ஸ், சிக்கன், வெண்ணெய். சிக்கன் நூடுல் சூப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்கன் வந்து வேக வைக்க போறேன். ஸோ அதில் இருக்க போன்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளஷ் தனியா, போன்ஸ் தனியா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊத்துறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்றேன். இந்த கழுவி வச்ச சிக்கன் பீசஸ இதுல ஆட் பண்ண போறேன்.